ஓம் மங்களேஷாய வித்மகே சண்டிகா பிரியாய தீமகி தன்னோ சம்ஹார பைரவ பிரச்சோதயாது. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு செப்டம்பர் மாத பலன்கள். செப்டம்பர் மாதத்துல என்னென்ன மாதிரியான கிரக அடைவுகள் இருக்கு, அந்த கிரக அடைவுகள்னால கோச்சார நிலவரப்படி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி பார்க்க போறோம். செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் பெயர்ச்சிகள் அப்படின்னு பார்க்கும்போது 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் செவ்வாய் பகவான் கன்னி ராசியிலிருந்து அந்த துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார். 15ஆம் தேதி சுக்கிரனும் புதனும் பயிற்சி ஆகிறார். 17ஆம் தேதி சூரியன் பயிற்சி ஆகிறார். இந்த மாதத்தினுடைய கிரக அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது மிதுன ராசியில குரு பகவான், அடுத்து கடக ராசியில சுக்கிரன் பகவான், அடுத்து சிம்ம ராசியில சூரியன் புதன் கேது, கன்னி ராசியில செவ்வாய் பகவான், கும்ப ராசியில ராகு பகவான், மீன ராசியில அந்த சனி வக்ரத்தன்மையோட இருக்கிறார். இதுதான் இந்த செப்டம்பர் மாதத்துல இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரங்கள். இதுல செவ்வாய் 14ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு, சுக்கிரனும் புதனும் 15ஆம் தேதி பயிற்சி ஆகுறாங்க, சூரியன் 17ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. இந்த செப்டம்பர் மாதம் கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா முன்னோர்களின் சாபங்கள் எல்லாம் தீரக்கூடிய அந்த மாலைய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பித்ருக்களினுடைய மாதமாகவும் இந்த செப்டம்பர் மாதம் நம்ம ஜோதிட ரீதியாக சொல்றோம். அதனால இந்த மாதத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லா ராசி அன்பர்களுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு நம்ம மனசார பிரார்த்தனை செஞ்சுட்டு இந்த மாத பலன்களை ஆரம்பிக்கலாம். இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். மிதுன ராசி என்பர்களுக்கு செப்டம்பர் மாத பலன்களை பார்க்கலாம். மிதுன ராசி என்பர்கள் ரொம்ப நாலேஜபிள் ராசி என்பர்களாக தான் இருப்பாங்க. தன்னுடைய லைஃப்ல தான் எப்படி இருக்கணும், அதே சமயத்துல மற்றவர்களை எப்படி நம்ம வழி நடத்தணும் அப்படின்றதுல ரொம்ப முக்கிய ஒரு குறிக்கோளா இருக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி என்பர்கள். அதே மாதிரி இந்த குடும்ப உறவுல பாத்தீங்கன்னா ரொம்ப சூழ்நிலைக்கேற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்பவர்களும் இந்த மிதுன ராசி என்பர்கள் தான். குடும்பத்துல எவ்வளவோ சகிப்புத்தன்மை இருக்கணும் அப்படின்னு பேசிக்காவே அந்த குணாதிசயங்கள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அதிகமா இருக்கும். அது ரொம்ப மீறி போகக்கூடிய ஒரு இடத்துல ஒரு எல்லை மீறி போகும். அந்த சகிப்புத்தன்மை பாத்தீங்கன்னா நிறைய சகிச்சு லைஃப்ல எவ்வளவோ கடந்து இந்த மிதுன ராசி என்பர்கள் வந்திருப்பாங்க. அந்த சகிப்புத்தன்மை எல்லை மீறி போகும்போதுதான் இந்த இடத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய உறவுகள் பிரிவு அப்படின்றது வந்திருக்கும். நிறைய விவாகரத்துகள், ஒண்ணுமே இல்லாத ஒரு சில விஷயங்களுக்கு ஒரு இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வழக்கு பதிவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விவாகரத்து வழக்குகள் அப்படின்றது இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு அந்த குடும்பத்தின் மத்தியில ஒரு அவமானத்தை அனுபவிக்கிறது, தேவையில்லாத கடும் சொற்களை நீங்க அனுபவிக்கிறது. அதாவது மற்றவர்கள் மூலமாக நீங்க ஒரு தவறுமே பண்ணிருக்க மாட்டீங்க, ஆனா நீங்க தான் எல்லாமே பண்ணுனீங்க அப்படின்னு சொல்லி உங்க மேல முழு குற்றச்சாட்டையும் வச்சு அந்த இடத்துல குடும்பத்தை ஒரு பஞ்சாயத்து மாதிரி வச்சு அந்த பிரியறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்கோ எல்லாமே அந்த உறவுகள் இவங்களே ஒரு ஏமாற்றும் ஒரு நபர்களாக தான் இருந்திருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த உறவு முறைகள்ல நிறைய ஒரு பிரச்சனைகள் இருக்கு. இதெல்லாம் எந்த இடத்துல ஏற்படுது அப்படின்னா திசாபுத்திகள் மோசமான டயமாக இருந்தது அப்படின்னா தான் கண்டிப்பா ஏற்படும். ஏன்னா எல்லா மிதுன ராசி என்பர்களுக்குமே இதே பலன்கள் இருக்குமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நிறைய மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்துல வெளியூர் வெளிநாடு சென்று தன்னுடைய திறமைக்கு ஏற்றவாறு நிறைய வேலை வாய்ப்புகளை அனுபவிச்சு நிறைய கோடிகளை சம்பாதித்தவர்களும் இருக்கிறாங்க மிதுன ராசி என்பர்கள். ஆனா சில மிதுன ராசி என்பர்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான அந்த எவ்வளவோ பணம் சம்பாதிக்கிறதுல சிக்கல்கள், அடுத்து பாத்தீங்கன்னா நிறைய ஒரு வேலை வாய்ப்புல நிறைய பிரச்சனைகள், இதெல்லாமே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த மாதிரி அந்த தசா புத்திகள் நல்லா இல்லாத ஒரு பட்சத்துல இந்த கோச்சார கிரகங்களும் சேர்ந்து அந்த கெடுபலன்களை கொடுக்க ஆரம்பிச்சிடும். தசா புத்திகள் நல்லா இருந்ததுன்னா இந்த கோச்சார கிரகங்களுக்கு வேலையே கிடையாது, கெடுபலன்கள் கொடுக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த மிதுன ராசி என்பர்கள்
அன்பர்களுக்கு லக்ன அதாவது ராசியிலேயே குரு பயணிக்கிறதுனால உங்களுடைய தசாபுத்தி குரு திசையா இருக்கு அப்படின்னாலே நல்ல ஒரு சேஞ்சஸ உங்களால அனுபவிக்க முடியும். தொழில் ரீதியான மாற்றங்கள், தொழில் ரீதியான வாய்ப்புகள் எல்லாம் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் நிறைய கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுடைய பார்ட்னர்ஷிப் தொழில பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த வளர்ச்சிகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். உங்களுடைய பெனிஃபிட்ஸ், உங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ், ஒரு பார்ட்னரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் இந்த காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதத்துல உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடத்துல சுக்கிரன், அடுத்து பாத்தீங்கன்னா அவர் 3ஆம் இடத்திற்கு போக போறாரு. உங்களுடைய லக்னாதிபதி ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புதன் உச்சம் பெற போறார், சூரியனோட சேர போறார். அதனால ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொசிஷனுக்கு இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதம் அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அந்த வேலையில இருக்கிறீங்க, அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு தவிர வேற யாருக்குமே ப்ரமோஷன்ஸ் அங்க சைன் போட மாட்டாங்க. ஜீவோன்றது உங்களுக்கு உண்டான ஒரு பாசிங்கா தான் இருக்குமே ஒழிய வேற யாருக்குமே இருக்காது. அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பொசிஷனை இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ஏற்படுத்திக் கொள்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய 3 நட்சத்திர அன்பர்கள் மிருகஷீரிடத்திற்கு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய வேலையில நல்ல ஒரு மாற்று அமைப்புகள் வரப்போகுது. சில பேர் வேலைய விடாப்பிடியா விட்டுட்டு வேற வேலைக்கு தேடுவதற்குண்டான ஒரு நேரம், அதெல்லாம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். உங்களால இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை நீங்க இது நாள் வரைக்கும் அனுபவிச்சதே இல்லை. மிருகஷீரிட நட்சத்திர அன்பர்கள் இப்போ ஒரு இடமாற்றம், வேலை மாற்றம் இதெல்லாம் அமைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுடைய லைஃப்ல இருந்த சில தொந்தரவுகள் இப்போ விலகி செல்லக்கூடிய ஒரு நேரம். அது உறவு முறைகளா இருக்கலாம், வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், அடுத்து தொழில் ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம். எந்த விதமான ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் இந்த செப்டம்பர் மாதம் அந்த பிரச்சனைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அது எப்படி மேடம் அவ்வளவு எக்ஸாக்டா சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய அந்த 11ஆம் வீட்டு அதிபதி சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல இருக்கிறார். பூர்வ புண்ணிய ஸ்தானம்ன்றது ஆசீர்வாதம் நிறைய இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகளுக்கு மட்டுமே இந்த செவ்வாய் இந்த பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வர்றார். நீங்க வழிபட்ட அந்த உக்ர தெய்வம் வாராகி அம்மனா இருக்கலாம், முருகனா இருக்கலாம், அடுத்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மராக இருக்கலாம். சில பேர் இந்த மிதுன ராசி என்பவர்கள் அதிகப்படியாக அந்த பிரத்யங்கரா அப்படின்ற போன்ற அந்த உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்களுடைய ஆசிர்வாதம், அந்த தெய்வத்தினுடைய ஆசிர்வாதத்தின் மூலமாக இந்த மாதம் நிறைய பிரச்சனைகள் இருந்து, நிறைய மருத்துவ செலவுகள் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு. ஏன்னா அந்த 6ஆம் வீட்டு அதிபதியும் அந்த செவ்வாய் தான். அவர் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரியான நிவர்த்திகள்லாம் உறுதியாக கிடைப்பதற்கு உண்டான ஒரு காலகட்டம் இருக்க போது. அடுத்து புனர்பூசம் நட்சத்திர அன்பர்கள் குழந்தை பாக்கியம், திருமண தடைகள் இது எல்லாத்தையுமே நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நேரம். திருமண தடைகள் பாத்தீங்கன்னா இந்த புனர்பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு தான் அதிகமா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு நேர்மையா இருப்பீங்க. அந்த நேர்மையில சில பேர் மண்ணள்ளி போடுற கதையா ஊர் கூடி நீங்க வரன் பார்க்க போகும்போது இந்த வரன் சரிப்பட்டு வராது, அந்த வரன் சரிப்பட்டு வராது அப்படின்னு அவங்களே ரிஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க உங்களை கேட்காமலேயே. அந்த மாதிரியாக சில வரன்கள், திருமண தடைகள் அதிகமாக இருந்திருக்கும். உங்களுடைய குடும்பத்தார்களே உங்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறதுக்கு ரொம்ப தயக்கமாக இருப்பாங்க. அந்த அளவுக்கு அந்த திருமண தடைகள் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். அதெல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு தருணம். குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 5ஆம் இடத்துல அந்த செவ்வாய் வர்றதுனால ஒரு ட்ரீட்மெண்ட் பேர்லயோ இல்ல ஒரு சின்னதா ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்திலயோ உங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் ஏற்படுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அதுவும் யாருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருமணமாகி 2 வருடம் கழித்து குழந்தைக்காக காத்திருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு இந்த மாதம் குழந்தை பாக்கியம் அமைவதற்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசியில இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. இப்ப நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கும், சிலது நடக்காம இருந்திருக்கும். சில பேருக்கு உங்களுடைய கொஸ்டின்ஸுக்கு இங்க ஒரு ப்ரிடிக்ஷனே கிடைச்சிருக்காது. ஏன்னா நிறைய நமக்கு கால அளவு ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுனால நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துரைக்க முடியாது.
கிடையாது. ஒரு சின்னதா ஷார்ட்டா தான் நம்ம எல்லாத்தையுமே சொல்லியிருப்போம். உங்களுடைய சுய ஜாதகத்திலயும் சில மாற்று பலன்கள் இருக்கலாம். உங்களுடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ராகு தசை புதன் புத்தி, அடுத்து பாத்தீங்கன்னா சனி தசை கேது புத்தி, இந்த மாதிரியான ஒரு இல்லாத, அதாவது ஆகாத கிரகங்களின் தாக்கங்கள் தசாபுத்திகள் இருக்கும்போது நீங்க என்ன தலைகீழ நின்று குட்டிக்கரணம் அடிச்சாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு தடைகளை தான் கொடுக்குமே ஒழிய நிறைய விஷயங்களுக்கு மாற்று பலன்களை கொடுக்காது. அந்த மாதிரியாக இருக்கும்போது நம்ம என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணணும்ன்றது சில பேருக்கு அப்படியே தெய்வத்தை பிரார்த்தனை பண்ணி ஓஞ்சு போயிருப்பாங்க இந்த மிதுன ராசி என்பவர்கள். ஏன்னா என்ன செய்தாலும் எனக்கு நடக்கல, அதனால சாமியவே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த தெய்வத்தின் மீது விரக்தியும் அதிகமாகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாத்தையும் உங்களுடைய ஜாதக ரீதியாக நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஃப்ரீயா இருக்கும்போது இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்க வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு என்கிட்ட நீங்க ஜாதகத்தை ப்ரிடிக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரிடிக்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் பாத்தீங்கன்னா லைஃப் டைம் ப்ரிடிக்ஷனா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த பலன்கள் தான் இருக்கும் அப்படின்றத தாண்டி உங்களுக்கு எந்த நேரத்துல என்ன நடக்கும், இதனால உங்களுக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது சம்பந்தப்பட்ட சில ஆலோசனைகளும் உங்களுக்கு ரெகுலரா நாங்க கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா ப்ரிடிக்ஷன் கேட்கும் போது அவங்களுக்கு என்ன கேக்குறாங்க என்ன செய்யறாங்கன்றதே தெரியாது. நம்ம ஒன்ஸ் நமக்கு இந்த பிரச்சனையை மட்டும் நம்ம கேட்டுக்கிட்டா போறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்ல தான் இருப்பீங்க. உங்களுடைய முழு அளவும் ப்ரிடிக்ஷனை கேட்கறதுக்கு நீங்க தவற விட்டுருவீங்க. அதனால லைஃப் டைம் ப்ரிடிக்ஷனா நாங்களே உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி உங்களுடைய கொஸ்டின்ஸுக்கு உங்களுடைய டவுட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நாங்க ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு நேரமா தான் இருக்கும். அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க தாராளமா அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.